ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 16வது வசனத்தினுடைய முன்பகுதி சொல்லுகிறது, அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. வேதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, அவரிடத்தில். இந்த வார்த்தையை யோபு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அவரிடத்தில். அவரிடத்தில் என்றால் தேவனிடத்தில் பலனும் உண்டு, ஞானமும் உண்டு. நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் அசாதாரணமான மனிதர். அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். அவர் நேர்த்தியாய் நம்மை நடப்பிக்கிறவர். அவர் மகிமையாய் அவர் செயல்படுத்துகிறவர். அவர் சொல்கிறாரு, அவர்கிட்ட பலன் இருக்குது, ஞானம் இருக்குது. நாம் அவருடையவர்களாய் மாறினால் ஆண்டவர் அவருடைய பலனையும் அவருடைய ஞானத்தையும் நமக்கு தந்து நம்மை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். மிகவும் நெருக்கடியான நேரத்திலே, சரீரமெல்லாம் புண்ணாய் இருக்கக்கூடிய நேரத்திலே, பிள்ளைகளெல்லாம் மரித்து கிடந்த நேரத்திலே, ஆதரவாக இருக்கக்கூடிய அநேக பொருட்களெல்லாம் இல்லாமையான காலங்களிலே அவர் சொல்கிறார், தேவனிடத்தில் பலன் இருக்குது, ஞானம் இருக்கிறது. ஏன்னா அவர் மிகுந்த ஞானம் உள்ளவர், சர்வ ஞானி. எதை எப்படி எப்போ எந்தெந்த அளவில் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அதனால தான் வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவருடைய காந்திக்கு மறைவானவைகள் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அவருடைய ஞானம் வேறு, அவருடைய ஞானம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டவரே, உம்முடைய ஞானத்திற்காகவும் உம்முடைய பலனுக்காகவும் உம்மை தோத்தரிக்கிறேன். உம்முடைய பலனால் நான் இடை கட்டி கொள்ள வேண்டும், உம்முடைய ஞானத்தினால் நான் இடை கட்டி கொள்ள வேண்டும். அவருடைய பலனும் அவருடைய ஞானமும் நமக்கு வரும் என்றால் எல்லா நிலைகளிலும் நாம் சத்துவம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு தேவையான பலனையும் கிருபைகளையும் தந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்மிடத்தில் பலன் இருக்கிறது, ஞானம் இருக்கிறது. இதை புரிந்து நாங்கள் உம்மிடத்திலே ஐக்கியம் கொள்ளத்தக்கதான பலனை தந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.